இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 9, 2025 9/4/2025 தமிழ் குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. மகம் நட்சத்திரம் காலை 9:58 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி இரவு 10:57 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு மற்றும் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பதின் காரணமாக இன்று உங்க மனசுல சந்தோஷம் இருக்கும். அதே சமயம் வியாபார ரீதியான வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். ஏதோ நல்ல விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லையோ, இல்லை வீடு சம்பந்தமாக ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா அப்படிங்கிற மனக்குழப்பம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையற்ற விஷயங்களில் குறுக்கீடுகள் செய்வதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மனசளவில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ சம்திங் நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமே தவிர கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. உங்களுக்கு குடும்பத்தினர் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் மனசளவில் ஏதோ ஒரு சங்கடத்தை சந்திப்பீர்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா எடுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இல்லை. நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை, ஆனால் மனசளவில் ஒரு தொய்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு சார்ந்த விஷயங்கள் பாதிப்பை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக நீங்கள் வேலையில் இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாவோ அலுவலக ரீதியாகவோ இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே குதர்க்கமாக தான் இருக்குது. இப்போது வேண்டாத யோசனைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, பெரியப்பா சித்தப்பா, இவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இன்று அனாவசியமாக கஸ்டமர்ஸ் கிட்ட முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வேலையாகவோ அல்லது அரசியல் துறை சார்ந்த வேலையாகவோ வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். உள்ளூர்லேயே இருக்கீங்க, சொந்த ஊரில் இருக்கீங்க, இல்லை வெளியே எங்கேயுமே போகாமல் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு கூட லீவ் போட்டு வீட்டில் இருந்தீங்கன்னா அன்வான்டாக ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கோபமான வார்த்தைகளை பேசி சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள். இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வேலை விஷயமா உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படாது, ஆனால் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். என்னதான் அவர் சனி பார்வையில் இருந்தாலும், சனியுடைய டைரக்டரைஸ் அவருக்கு கிடைக்கல இருந்தாலும், சனி பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கு உங்களுக்கு ஒரு விதமான தடுமாற்றத்தையும் சோம்பலையும் தரக்கூடிய வகையில் இருக்கார். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது இளம் வயது ஆண் பெண்கள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும்.
ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, இவனை தொட்ட நீ கெட்டன்னு. அது மாதிரி இன்னைக்கு இளையவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. தம்பி தங்கைகளுடன் மோதல் போக்கு கடைபிடித்தால் இன்று உங்களுக்கு தேவையற்ற அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், அதாவது அதிகப்படியான பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை, அவர்களின் குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பையன் பாரு, அண்ணனுக்கு எவ்வளோ வேலை பண்ணுறான் அப்படிங்கிற நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது மனசில் ஒரு விதமான எரிச்சல் தடுமாற்றம் இருக்கும். அதற்கு வேலையும் ஒரு காரணம், வீட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனும் ஒரு காரணம். பணப்பற்றாக்குறை இல்லை, ஆனால் கூட இருக்கிறவங்க சில தேவையற்ற, அதுவும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை தேவையற்ற விமர்சனங்களையும் தேவையற்ற வார்த்தை விரயங்களையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது, உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. புதுசாக வேலைக்கு போகக்கூடிய நபர்கள்லாம் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தடுமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. மிதுன ராசி, இன்று உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வருமானத்தில் தொய்வு இருக்காது, ஆனால் வார்த்தைகளில் தொய்வு இருக்கும். தவறான வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு தகுதிகற்ற நபர்களிடம் கடன் வாங்குவதற்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். உங்ககிட்ட கொடுத்த 10 ரூபாயை நான் 10 ரூபா கொடுத்துருக்கேன், நான் 10 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் தம்பட்டை அடிப்பாங்க. இது உங்களுக்கு மேலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மரியாதை உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக இன்று சந்தோஷமான பொறுப்புகள் கூடுகின்ற யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. லாபஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால கடன் வாங்கும் யோகம் இல்லை. கடனை வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இது ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சில சமயம் குழந்தைகளுடைய தேவைக்காக அவங்க கேட்குற கேள்வியை, அவங்க கேட்குற விஷயத்தை உங்களால் பண்ண முடியாதுங்கிற மன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பேசிஃபை பண்ணி போயிட்டீங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதிக பொறுப்புகள் கூடும். உடம்பு சோர்வு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் இன்றைக்கி மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும். பண வரவில் இருந்த தடைகள் விலகும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆசையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் அந்யோன்ய உயர்வு ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று கடுமை காட்டுவீர்கள். அதனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேயோ இல்லை கஸ்டமர்ஸ் கிட்டேயோ தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையுடன் பேசுவதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற சந்தோஷம் வேலை செய்கிற இடத்துலையும் கொண்டு போய் காமிக்கணும். அப்போ தான் வீட்டிலையும் சந்தோஷமாக இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்திலும் முகமலர்ச்சியோடு செயல்படுவதன் மூலமாக அடுத்தவர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடக ராசி, ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் இருக்காரு. யோகாதிபதியான செவ்வாய் ராசியில் நீச்சமாக இருக்காரு. இதனால் உங்களுக்கு முன்கோபம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குறிப்பாக நிலம் சார்ந்த லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வழக்குகள் இருந்துன்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்கும் வேலையில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரிவுகள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தின் காரணமாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர்கள் இருவருமே, அதாவது கணவனும் சரி மனைவியும் சரி, இன்று மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு செலிபிரிட்டி ஜோடி வரும்போது தனித்தனி காரில் வந்துட்டு போகும்போது ஒரே காரில் போன மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தாருடன், குறிப்பாக மனைவியோ கணவனுடனோ ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுடைய அலுவல் ரீதியான முயற்சிகளில் அலுவலகத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று ஆதாய வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயம், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள்னால உங்கள் உடம்புலையும் வீட்டிலையும் புத்துணர்வை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் பண முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில், அரசியல் துறை சார்ந்தவர்கள் வகையில் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்கள் ஏற்படும். இன்று முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன தொந்தரவுகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில்முறை எதிரிகளை நேரடியாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது. ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மரியாதையோ நம்பகத்தன்மையோ குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபங்கள் வரத்துக்குண்டான நேரம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்குண்டான நேரம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அவங்க பேசுகிறத. அவங்கக்கிட்ட இருக்கிற நியாயமான கோரிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி பதட்டப்படுவீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பதட்டப்படுறதுக்கு காரணமே இருக்காது. ராசியில் சந்திரன், வளர்வரை சந்திரன் இருப்பது தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தும். ஆனால் இந்த கோபம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்ததாக இருக்கும். யாருக்கிட்ட கோபப்படுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் சண்டை போட்டுட்ருப்பீங்க. கூட பணியாற்றுபவர்கள், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இன்றைக்கி மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, விரயஸ்தானத்தில் வளர்வரை சந்திரன் இன்று செலவுகள் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் செலவுகள் இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவுகள், குழந்தைகளுக்கான செலவுகள், வியாபாரத்திற்கான செலவுகள், கஸ்டமர்ஸ்க்கு செலவு பண்ணுவீங்க. யாராவது ஒரு 2-3 கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தாராளமாக பொருட்களை எடுத்து கொடுத்து செலவு பண்ணுவீங்க. அதாவது அவங்கக்கிட்ட காசு வாங்க மாட்டீங்க, பணம் வாங்க மாட்டீங்க. யூ வில் நாட் செல் இட், யூ வில் கிவ் இட் அஸ் கிஃப்ட். அதாவது ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற மாதிரி, தானம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். அதே சமயம் இன்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் ஏற்படும். செலவுகள் ஆனாலும் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டதுன்னா அவங்க கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஜாஸ்தியாகும். அவங்க இன்னைக்கு ஈகோ தனத்தோடு செயல்படுறதுனால உங்களுக்கு எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா, அதாவது விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மூத்த சகோதரர்களின் சொல்லாடல்கள் உங்களுக்கு குடும்பத்தில் வாக்குவாதத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியான வழக்குகள் சார்ந்த செலவுகளாகவும் இருக்கலாம்.
அதனால் இன்று உங்களுக்கு வீண் பண விரயம் ஏற்படும். எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா குறிப்பாக உங்களுடைய மொபைல் அண்டு பர்ஸு, அதாவது வேலட், இது 2 மேலேயும் கண்ணா வச்சுக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தை விரயத்தை ஏற்படுத்துவீர்கள். ஆனால் அவங்க உங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்க, பெரிய மனிதர்களாக செயல்படுவார்கள். இது உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதே உங்களுக்கு யோகம்தான். அதுவும் வளர்பிறை சந்திரன். இதில் 10ஆவதுக்கு 6ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை உங்களுக்கு வளர்ச்சியை தரும். மனசுக்குள்ளே எல்லா கோபத்தையும் வச்சுருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட எதையும் காமிக்க மாட்டாங்க. இது குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும், உங்களுடைய கஸ்டமர் விஷயத்தில் ஆகட்டும், அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் விஷயத்தில் ஆகட்டும், நீங்கள் உங்கள் பேரில் இருக்கிற வருத்தத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. இதுவே உங்களுக்கு பாசிட்டிவான வெற்றி தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய மனிதர்களின் சந்திப்பும் பேங்க் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களில் உங்களுக்கு உண்டான மரியாதை வெளிப்பாடும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளுடனும் ஒற்றுமைத்தன்மை செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள், வீட்டு மனை சார்ந்த கடனை அடமான வச்சு கடன் வாங்கிறது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனஸ்தாபமும் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிராக திரும்புமே தவிர அடுத்தவங்க எல்லாரும் சாதகமாக இருக்காங்க. அதே சமயம் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது பெரிய அமௌண்ட் வராது, சின்ன சின்ன லாபம் தான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த முதலீடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால மீண்டும் ஒரு பழைய முயற்சியை எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் பொறுப்புகள் கூடும். உங்களுக்கு அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரத்துக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மரியாதை உயர்வு தான், இப்போதைக்கு பெருசாக லாபம் வராது, பண வருமானம் ஏற்படாது. உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சி மே மாதம் நடக்கும்பொழுது ஏப்ரல் 15 தேதிக்கு மேலே உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ விரிவுபடுத்துவதற்கோ அல்லது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க. இது ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். தொழில் முறையில் இருந்த எதிரிகள்லாம் உங்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய விஷயங்களிலிருந்து பின்வாங்குவார்கள். உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் உங்களை பார்த்து மரியாதை உயர்வை கொடுப்பார்கள். அதே சமயம் வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், பதவி லாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவர்களுடைய அறிவு திறமையை வெளிப்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று உங்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளில் வாழ்க்கை துணையின் ஒற்றுமைத்தன்மையும் உதவியும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதும் அந்த பாக்கியஸ்தானாதிபதி உச்சத்தை நோக்கி பயணிப்பதும், அதாவது சூரியன் உச்சத்தை நோக்கி பயணிப்பதும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். குடும்பத்தில் வம்ச விருத்தி சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது.
திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, அதாவது அவங்க உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் கொடுப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு எதிராக பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். இன்று அவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நட்சத்திர சாரம் இன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர சாரத்திலேயே, கேதுவின் நட்சத்திர சாரத்திலேயே சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால மனசு அலப்பாயும். கடந்த காலத்தை நினைத்து, கடந்த கால நண்பர்களை நினைத்து, கடந்த காலத்தில் உங்களுடன் வாழ்ந்த சக மனிதர்களை நினைத்து மனக்கவலைகள் அதிகரிக்கும். வீண் கவலைகள் காரணமாக தடுமாற்றம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு வேலையிலையும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அவசரப்பட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் விஷயத்தில் பண இழப்பு ஏற்படுறதுக்கோ, கௌரவம் சார்ந்த விஷயங்களில் மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும், இழப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஆரோக்கியத்தில் சின்ன தடுமாற்றம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. வேலை சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்திட சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க, அதில் வெற்றியும் காண்பீர்கள். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, அதுவும் மனக்குழப்பத்தை தரக்கூடிய இடத்துல, அதாவது கேதுவின் நட்சத்திர சாரத்தில். ஏற்கனவே அவர் 8ஆம் இடத்துல மறைந்திருப்பதே உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை கொடுக்கும். இதில் 10ஆவதுக்கு கேதுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய கவலைகள், தந்தையை பற்றிய கவலைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான கவலைகள், வியாபாரம் சார்ந்த தடுமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைங்க படிப்பில் திடீர் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கூட படிக்கக்கூடிய நபர்களின் செயல்பாடுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் விஷயத்திலோ உங்களுடைய கருத்துக்களை, தனிப்பட்ட கருத்துக்களை பகிராமல் இருப்பதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. தந்தையை பற்றிய ஆரோக்கிய கவலைகள் ஏற்படலாம், அல்லது தந்தையுடைய சொத்து சார்ந்த விஷயம், தந்தையுடைய பேங்க் பேலன்ஸ் சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும். தம்பிக்கிட்ட எப்படி பேசுறது, அண்ணங்கிட்ட எப்படி பேசுறது, பெரியப்பாக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு குழப்பத்தில் இருப்பீங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு முடிவையும் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அவர் என்ன பண்ணினாலும் அவர்கிட்ட கோபப்பட்டு கத்துவீங்க. கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கோபப்பட்டு கத்தினா உங்களுக்கு சாதகமாகாது. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது நண்பர்கள் மத்தியில் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில தவறுகள் செய்கிறதுக்கும் முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறையாக போகிறதுனால குடும்பத்திலேயும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் வார்த்தையை கொடுக்காமல், யாருக்கிட்டையும் பெட்டு கட்டாமல், யாருக்கிட்டையும் கன்ஃபரண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கன்ஃபரண்டேஷன் அவாய்ட் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். கும்ப ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடந்த 5 வருஷமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும், உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காருக்கும், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மனஸ்தாபம் தான் இருந்தது. புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 2 பேருக்குமே மனசு செட்டில் ஆகும். 2 பேர் உக்காந்து பேசலான்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அவங்க எதிர்க்க பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா குழப்பத்துக்கு காரணமே உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க தான். 2 வீட்டுக்காரங்களும் தான் உங்களுக்கு நெருப்பு மூட்டி விட்டுட்டே இருக்காங்க. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த அவச்சொல் விலகும். ஓரளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி
பதவியில் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. கொஞ்சம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதவி இழப்பு ஏற்படும். ஒரு பதவியிலேருந்து கீழே இறக்குவாங்க. சில பேர்த்துக்கு பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். ஆரோக்கியத்திலேருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை. ஆனால் கடனை புதுசாக வாங்க மாட்டீங்க. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். அது மாதிரி ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இத்தனை நாள் அவர் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டார். உங்கள் ஹஸ்பண்டும் சரி, இல்லை உங்கள் மனைவியோ சரி, உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு நீ தான் பொறுப்புன்ட்டு தண்ணி தெளித்து விட்டுருப்பாங்க. இன்றைக்கி தான் சரி ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி வந்திருப்பாங்க. இதை நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னும் ஒரு வாரம் தாங்க. 7ஆம் வீட்டு அதிபதி சூரியன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுடைய பார்ட்னர்ஸை நினச்சி பயப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனசில் அவங்க பேரில் ஒரு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் உதவி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மீன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால, அதுவும் சனியோடு சேர்ந்து, சனி சூரியன் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் முட்டிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த கவலைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை உங்களுடைய சகோதர சகோதரிகள், குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுக்காக கடன் ஜாஸ்தி வாங்காதீங்க. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மினிமலிஸ்டிக் வருமானம் தான், அதாவது குறைந்தபட்ச வருமானம் ஏற்படும். பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அந்த வியாபாரத்துக்காக கடன் வாங்குறதுக்கு சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது முதலீடு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த கடன் வாங்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்ன, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் சில சமயம் கடன் வாங்கியும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாமாங்கிற யோசனை தோணும். இது உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாளுக்கு பிறகு நண்பர்களின் சந்தோஷமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.